நீங்க இருக்கீங்களே, ஒரே நிமிஷத்துல எல்லா விஷயத்தையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டீங்க. என்னைக்காவது என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. என் மனசுக்கு சரின்னு பட்டதை தான் நான் பண்ணிருக்கேன். இன்னமும் ரஷ்மி லைஃப்ல எதையோ எழுந்துட்டதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்ன போயினால அவ வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வாழ்நாள் பூரா வருத்தப்படக்கூடாது. என்ன வேணா நடக்கலாம். இன்னைக்கு ரஷ்மிக்கும் கௌதம்க்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கலாம், நடக்காமலும் போலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அவ உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். என் நிலைமையை யோசிச்சு பாரு. ஒன்ன மட்டும் இல்லாம ரஷ்மி, கௌதம் எல்லாரோட வாழ்க்கையும் அழிச்சு பழி என்ன சும்மா விடும் நினைக்கிறேன். நான் சொன்னது போய் இது எல்லாத்தையும் நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன். எல்லாம் உனக்காக தான் மோகன். எங்க போயிருந்த? Is everything all right? Yeah. எப்பவும் போல இன்னைக்கும் அழகா இருக்கம்மா. என்னதான் இருந்தாலும் கௌதமோட அம்மா போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருந்தது. இப்ப ரஷ்மி வந்துட்டால எல்லாமே முழுமையாயிடுச்சு. சார், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சார், everything is too good. Beautiful picture. சொல்ல மறந்துட்டேன். இவர்தான் சஞ்சய். எங்க ஆபீஸ்லயே ரொம்ப டேலண்டடான பர்சன். He is ready to take high responsibilities. ப்ரமோஷன் கொடுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரமோஷன். ஏன் இன்னும் மீனாவையும் மோகனையும் காணோம்? மீனா ரஷ்மி கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாலா இல்லையா தெரியலையே. Oh, come on guys, come here. Come fast. இவரை நீங்க மீட் பண்ணியே ஆகணும். இவரு ரஷ்மியோட ஃப்ரெண்ட். Alright people, let me introduce you the most lovely couple, Mr. and Mrs. Mohan Prasad. என்ன நடக்குதுன்னு வாய் திறந்து சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ரெண்டாவது தடவையா? என்னது?
எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இங்க என்னடி நடக்குது? போயும் போயும் இவனே நீ கல்யாணம் பண்ணிருக்க? மிஸ்ஸஸ் மோகன் பிரசாத் ஆயிட்டியா? என்ன இது? என்ன மீனா, இதெல்லாம் உண்மையா? வாயை திறந்து பதில் சொல். அதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களே, அதுக்கப்புறம் என்ன சந்தேகம்? இவன் வாய் திறந்து சொல்ல மாட்டான். மீனா, இதெல்லாம் எதுக்காக பண்ற? எங்க எல்லாரையும் இப்படி ஏமாத்திருக்க? அமருக்கு துரோகம் பண்ணிருக்க. ஏன்? எதுக்காக? இன்னும் அமர் செத்து போனதுக்கு நஷ்ட ஈடு கூட வரல, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? யார பத்தியும் கவலைப்படாம இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க? இல்ல அண்ணி, அப்படிலாம் எதுவும் இல்ல. வாயை மூடு. இந்த கண்ணிக்கு வேஷம் போடுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இதுக்கு மேல என்ன முட்டாளாக்கலாம்னு பாக்காது. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். இந்த அயோக்கியனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு டாக்ஸில உங்க ஒண்ணா வந்தப்பவே எனக்கு சந்தேகம். போதும். என் பையனை பத்தி தப்பா சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. மறுபடியும் அப்படி பேசின நடக்கிறதே வேற. உங்க வீட்டு பொண்ணு பண்ண தப்ப மறக்கிறீங்களா? 2 பிள்ளைங்களோட வந்து என் பையனை மயக்க பார்த்தது உங்க பொண்ணுதான். கேட்டியா? இது வேற. உங்க மாமியார் என்ன சொல்றாங்க நல்லா கேட்டுதா? ஏய், சாரி, 2வது மாமியார். நீ அளவுக்கு அதிகமா பேசிக்கிட்டு போற. நான் என்ன சொல்றேங்கிறது ஒரே ஒரு தடவை கேட்டுட்டு பேசுங்களேன். எனக்கு எந்த கல்யாணமும் ஆகல. இது எல்லாம் ஒரு நாடகம் தான். வாட்? நாடகமா? அப்புறம் எப்படி உன் அம்மாவையும் 2 பசங்களையும் கூட்டிட்டு என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்த? அன்னைக்கு ராத்திரி நீயும் போகணும் ஒரே ரூம்ல தானே தங்குனீங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே நாள்ல நம்ம குடும்ப மானத்தை இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியடி. பிரமாதம். செம்ம ஸ்பீட்ல போற மீனா. கல்யாணத்தை பத்தி கேட்டா எல்லா நாடகம்னு சொல்லிட்ட. இந்த நாடகம் பேரை வச்சு ஒரு நாள் ரூம்ல ஒத்திகை வேற பாத்துட்டியா? இல்ல அண்ணி, போலாம். நீ ஒரு வார்த்தை பேசாது. இங்க என் வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு வந்த. ஆனா இங்க நீ எங்க எல்லார விட லைஃப்ல ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டல்ல. மிஸ்ஸஸ் அமர்ல இருந்து மிஸ்ஸஸ் மோகன் ஆயிட்டல்ல. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல போய் சொல்லி எங்களை ஏமாத்தாத. என்ன சொல்றான்னு கேளுங்க. அப்பதானே உங்களுக்கு உங்க வீட்டு கண்ணகி என்ன பண்ணான்னு தெரியும். என்னன்னு தான் கேளுங்களேன். இப்படியே ஊம கொட்டா மாதிரி இருந்து எங்களை ஏமாத்துவான்னு நாங்க என்ன எதிர்பார்த்தோமா? இவ 2 குழந்தையோட இருக்கிற விதை வேணும் உங்க பிள்ளைக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் இவ பின்னாடி அலையறான்? இப்படிப்பட்ட பொண்ணு கூட விட்டு வைக்காத இவனை அயோக்கியன்னு சொல்லாம வேற என்ன சொல்றதா? என் பையன் ஒண்ணு உங்க வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்தணும் தலையெழுத்து இல்ல. இவளும் இவ பிள்ளைங்களும் தான் என் பையனை தேடி வந்தாங்க. நாங்க தான் இப்ப ஏமாந்து நிக்கிறோம். ரொம்ப பேசிட்டீங்க.
மிஸ்ஸஸ் அம்பரை பத்தி ஒரு வார்த்தை யாரும் தப்பா பேசக்கூடாது. உங்க குடும்பமான கெட்டு போற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இவங்க எந்த ஒரு தப்பையும் பண்ணல. ரஷ்மியும் நானும் ஏற்கனவே ஒருத்தர் காதலிச்சோம். ஆனா என்னை விட்டுட்டு அவ அமெரிக்கா போயிட்டா. இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல நாங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டோம். அன்னைக்கு எனக்காக கடவுள் அனுப்பின மாதிரி மிஸ்ஸஸ் அமரும் கூட இருந்தாங்க. அன்னைக்கு ரஷ்மியோட பேச்செல்லாம் என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. நான் வாயடிச்சு போய் நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன செய்யறது, என்ன பேசுறது எதுவும் எனக்கு புரியல. அப்பதான் மிஸ்ஸஸ் அமர் எனக்கு உதவி பண்றதுக்காக இந்த எல்லா பொய்களையும் சொன்னாங்க. நான் அவமானத்துல நில குறைஞ்சு நின்னப்போ எனக்காக வந்து நின்னாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் அன்னைக்கு இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுமா? அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இந்த மானம் கெட்ட பழப்பெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்களுக்கு நாடகங்கிற பேர்ல இன்னொருத்தனோட தனியா ரூம்ல தங்குற அளவுக்கு தைரியம் வராது. மீனா, நாங்க வெளியில உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரேன். என் கூட வா மீனா. மீனா, ஐம் சாரி. நீ சொன்னதெல்லாம் சரிதான். மோகனை விட்டு நான் விலகி போயிருந்தாலும் என் மனசுல எப்பவும் அவன் தான் இருந்தா. ஒரு விதத்துல எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இருந்திருக்கேன். இல்ல ரஷ்மி, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்ன பண்றேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. மீனா மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்? ஒரே நாள்ல நம்ம குடும்ப மானத்தை இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியடி. வீட்டுல என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னே தெரியல. எல்லாத்தையும் மீறி நான் இதை பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இனிமே எல்லாம் உன் முடிவுல தான் இருக்கு ரஷ்மி. இனிமே நீதான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். என்னோட முடிவா? You mean second chance? மறுபடியும் எனக்கு மோகன் கிடைக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றியா?
நான் தான் சொன்னேனே மீனா, இந்த விஷயத்துல நீ ரொம்ப லேட் பண்ணிட்டா. நான் சொல்றத கேளு மோனு. யார் எப்படி போனா உனக்கு என்ன வந்தது? அதை விட்டு தள்ளு. உன் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ரஷ்மி கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். வா. அன்னைக்கு நான் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அதை இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்காம நீ தான் லேட் பண்ணிட்ட மீனா. என்னது? மோகனை நான் என்னைக்கும் தொலைச்சிட்டேன். மறுபடியும் அவன் எனக்கு கிடைக்கவே மாட்டான். இல்ல ரஷ்மி, மோகனோட கண்ணுல நான் ஒவ்வொரு தடவையும் மோகன் உன்னதான் லவ் பண்றா மீனா. இல்ல ரஷ்மி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்க. நாங்க பண்ணதெல்லாம் நாடகம் உன்கிட்ட தெளிவா சொன்னேன்னு. மோகனை பத்தி என்கிட்ட கேளு. அவனுக்கு நடிக்கவே வராது மீனா. இஸ் a very bad actor. இத்தனை நாளா என்ன விட மோகனை நீதான் அதிகமா புரிஞ்சிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கல. But that's not true. I know him better because I know. பட் இந்த விஷயத்துல அவன் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்ததுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். இது எதையுமே அவன் ஆக்டிங் நினைச்சு பண்ணல. உன் கூட அவன் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவன் உன்னையே நினைச்சுதான் வாழ்ந்திருக்கான் மீனா. அவன் மனசுல இருந்த உண்மையும் காதலும் அவனோட வார்த்தைகள்லயும் அவன் கண்ணிலையும் நல்லாவே தெரிஞ்சது. அத நீதான் பார்க்காம விட்டுட்ட, புரிஞ்சுக்காம விட்டுட்ட. ரஷ்மி, உனக்கேத்த ஒரு நல்ல இது உன் கூட தன்னோட வாழ்க்கையை தொடங்குறதுக்காக உனக்கு காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நானும் உனக்கு சேம் டு யூ சொல்லணும். உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் உன்னை நம்பி காத்துட்டு இருக்காங்க மோகன். லைஃப்ல நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்ல. சில சமயங்கள்ல உண்மை கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்க பழகிக்கணும்.